ஆமென். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கணவன் மனைவிக்குரிய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். எப்படின்னா, நம்ம இட்லி சுடாத வீடே கிடையாது, இட்லி செய்யாத வீடே கிடையாது. எல்லா வீடுகளிலும் என்ன பண்ணுவோம், டிஃபன் எல்லா வீட்லேயும் செய்கிறோம். அப்போ அந்த அரிசிக்கு தேவையான உளுந்து கலந்தால் தான் என்ன பண்ண முடியும். 2 படி உளுந்துன்னா அதே 2 படி அரிசி போட்டால் இட்லி நல்லா இருக்காது. 2 படி அரிசின்னா அதே 2 படி உளுந்து போட்டாலும் நல்லா இருக்காது. என்ன சொல்லுங்கள்? 2 படி அரிசிக்கு 2 கிலோ அரிசிக்கு எவ்வளவு உளுந்து சேர்க்கணுமோ அது சேர்த்தா தான் இட்லி சரியாக வரும். அதே போல் தான் கணவன் மனைவி அன்பு. கொஞ்சம் என்ன பண்ணணும், எப்படி அதுக்கும் ஒரு இப்போ அரிசி தான் புருஷன்னு வச்சிங்களா, உளுந்து வந்து மனைவின்னு வச்சிங்களா, அது எப்படி இருக்கணும், ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக அது கொஞ்சமாக எவ்வளோ அது கலக்கணுமோ இருந்தால் தான் அது அந்த அன்பு இருக்கும். அந்த இட்லி நல்லாயிருக்கும், பூ போல் இருக்கும், மல்லிகைப்பூ போல் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, காலையில் நல்லா இப்போ 2 கிலோ அரிசிக்கு இன்னும் போடுற உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா மல்லிகை போகிற இட்லி இருக்கும், நல்லா இருக்குது. காலையில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பிள்ளைகள் யாராவது உறவினர்கள் சொந்தக்காரங்க வந்துருந்தாங்கன்னா, அருமையாக செஞ்சுருக்கிறீங்க, நல்லா இருக்குது, பசன்னு இருக்குது, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவையில்லாமல் அதிகமாக கலந்துட்டாலும் சாப்பிட முடியாது. என்ன சொல்கிறீங்க, எடுக்கவும் முடியாது, அந்த துணியிலேருந்து எடுக்க முடியாது. அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும், அழுத்தமாக இருக்கும், முறுமுறுத்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, கோபப்பட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அதுதான் கணவன் மனைவி அன்பு போல். இட்லிக்கு அந்த இட்லி டிஃபன் செய்வதற்கு அரிசிக்கு தேவையான உளுந்தை கலப்போம். அதே போல் கணவனிடத்தில் காட்ட வேண்டிய அன்பை மனைவியை காட்டட்டும், மனைவியிடத்தில் காட்ட வேண்டிய அன்பை புருஷனும் காட்டட்டும். அப்போ இந்த இட்லி போல் வாழ்வும் என்ன பண்ணிட்டோம், மகிழ்ச்சியோடு செழித்து இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா.